தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் கர்த்தரை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நமக்கு இந்த நிமிடம் வரை செய்த அனைத்து நன்மைகளையும் அனுதினமும் நினைத்து நினைத்து நன்றி கூற வேண்டுமா பிரியமானவர்களை? இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த மாதம் இந்த நிமிடம் வரை கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கின்றார் எண்ணி பார்த்தோமா? அதை நாம் எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டுமா? கர்த்தர் இதைத்தான் எதிர்பார்க்கின்றார். இயேசுவானவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் 10 குஷ்டரோகிகள் அவரிடம் வந்து சுகத்தை பெற்றார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து நன்றி கூறினார். அப்பொழுது கர்த்தர் அதை பார்த்து மகிழ்ந்து மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார் பிரியமானவர்களை. ஆகவே நம் கர்த்தர் நம்மிடம் நாம் நன்றி கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிமிடத்தில் இருந்து அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து அவருக்கு மனதார நன்றி கூற வேண்டும், மனதார அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மகிழ்ந்து இன்னும் யாரும் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் நம் வாழ்க்கையிலும் நம் சந்ததியின் வாழ்க்கையிலும் தந்து இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக, ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக மாற்றப் போவது நிச்சயம் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் இன்றிலிருந்து கர்த்தருக்கு அனுதினமும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். 2025ஆம் ஆண்டு வெற்றியின் நாளை அனுபவிப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக அப்பா, நாங்கள் எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலையும் உமக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்பா. ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அனுதினமும் ஏதேனும் ஒரு விண்ணப்பத்தை வைத்து இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டே இருக்கின்றோமே வெளியே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றி கூற தவறின இந்த தருணத்திற்காக நாங்கள் வருந்துகின்றோம் அப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் வருந்தி இனிமேல் நாங்கள் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த செய்தியை கேட்ட இந்த நேரத்தில் இருந்து உமக்கு நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி கூறுவோம் என்று உறுதியெடுக்கின்றோம். இந்த உறுதியை ஏற்றுக்கொண்ட எங்களை ஆசீர்வதிங்க. 2025ஆம் ஆண்டு எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் வெற்றி நாளாக மாற்றித்தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.